அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனிதனின் மனம் ஒரு கடல். சில சமயம் அமைதியாகவும் சில சமயம் கொந்தளிப்பாகவும் இருக்கும். அதன் ஆழத்தில் அன்பும் கருணையும் கொண்ட முத்துக்கள் உள்ளன. ஆனால் அதன் மேற்பரப்பில் பொறாமை மற்றும் பழிவாங்கும் விஷப்பாம்புகளும் நீந்திக் கொண்டிருக்கின்றன. ஒருவரின் உயர்வில் மகிழ்ச்சியடையும் இதயங்களுக்கு மத்தியில் அவனது புன்னகையை காணும்போது இதயம் துடிப்பதும் அவனது வீழ்ச்சிக்காக காத்திருப்பதும் கொண்ட இருண்ட மனங்களும் உள்ளன. அந்த இருண்ட மனங்களிலிருந்துதான் உலகில் பல தீமைகள் பிறக்கின்றன. அவற்றில் மிகவும் இழிவானதும் பைசாசத்தனமானதும் தான் சிஹர். அதாவது இன்னொருவரின் வாழ்க்கையை அழிக்க ஷைத்தானின் உதவியை நாடும் பில்லி சூனியம். சிலர் சிஹர் செய்வது ஒருவரின் செல்வத்தை அழிப்பதற்காக இருக்கலாம். பல ஆண்டுகளாக கட்டியெழுப்பிய வியாபாரம் கண்முன்னே சரிந்து விடுவதை காண. வேறு சிலருக்கு அவனது குடும்ப வாழ்க்கையை அழிக்க வேண்டும். அன்பாக வாழ்ந்த கணவன் மனைவிக்குள் சந்தேக விஷ விதையை விதைத்து அவர்களை பிரிக்க. வேலையை இழக்கச் செய்யவும் சமூகத்தில் தனிமைப்படுத்தவும் வாழ்க்கையில் எந்த நன்மையும் நடக்காமல் இருக்கவும் சிஹர் செய்பவர்கள் உண்டு. ஆனால் எல்லாவற்றையும் விட பயங்கரமான மனிதநேயத்தின் எல்லா எல்லைகளையும் மீறும் ஒன்றுதான் ஒருவரின் உயிரை பறிப்பதற்காக செய்யப்படும் சிஹர். அது ஒரு மனிதனை உயிரோடு அரித்து தின்னும் கண்ணுக்குத் தெரியாத நோய். அப்படி மரணத்திற்கு வழிவகுக்கும் சிஹர் ஒருவரை பாதித்தால் அது 7 கட்டங்களாக முழுமையடைகிறது. கடைசி 7வது கட்டத்தில்தான் மரணம் நிகழ்கிறது. அதற்கு முந்தைய 6 கட்டங்களை அடையாளம் காண முடிந்தால் கருணைமிக்க அல்லாஹ்வின் அருளால் நாம் அதிலிருந்து தப்பிக்க முடியும். புனித மதீனாவின் அமைதியான ஒரு தெரு. அங்குள்ள வியாபாரிகளுக்கும் சாதாரண மக்களுக்கும் மத்தியில் மிகவும் பிரியமானவனாக இருந்தான் அப்துர்ரஹ்மான் என்ற இளைஞன். மக்களிடம் புன்னகையுடன் மட்டுமே பேசுபவன், கொடுக்கல் வாங்கலில் நேர்மையை கடைப்பிடிப்பவன், ஏழைகளைக் கண்டால் தாராளமாக உதவும் ஒரு நல்ல உள்ளம் கொண்டவன். அவனது மகிழ்ச்சியான வாழ்க்கையையும் வியாபாரத்தில் ஏற்பட்ட வளர்ச்சியையும் கண்டு பொறாமை கொண்ட ஒருவன் அந்த ஊரில் இருந்தான். அப்துர்ரஹ்மானின் புன்னகை அவனுக்கு ஒரு முள் போல குத்தியது. அவன் மனதில் பொறாமையின் தீ கொழுந்துவிட்டு எரிந்தது. இறுதியில் அவன் ஒரு சூனியக்காரனிடம் சென்றான். அவனது தேவை ஒன்றாக இருந்தது. அப்துர்ரஹ்மான் அழிய வேண்டும். அவனது மகிழ்ச்சி மறைய வேண்டும். அந்த దుష్టుని మాటలు విని పైశాచికత్వం ముఖముద్రగా కలిగిన ఆ మాంత్రికుడు తన పనులు ప్రారంభించాడు. விரைவில் அதன் முதல் அறிகுறிகள் அப்துர்ரஹ்மானிடம் தெரிய ஆரம்பித்தன. அதுதான் முதல் கட்டம். தினமும் காலையில் உற்சாகமாக கடைக்குச் சென்ற அப்துர்ரஹ்மான் மெதுவாக சோம்பேறியாக மாறினான். ஆரோக்கியமான உடல் இருந்தும் ஒருவித சோர்வு அவனை சூழ்ந்தது. கடையில் கணக்குகள் பலமுறை தவறின. நினைவுகளில் ஒரு பனிமூட்டம் சூழ்ந்தது போல. இரவுகளில் தூக்கம் தொலைந்தது. புரண்டு புரண்டு படுத்து விடிய வைத்தான். எல்லா விஷயங்களிலும் ஒரு ஆர்வமின்மையும் அலட்சியமும் அவனை பற்றிக் கொண்டது. வீட்டினர் நினைத்தார்கள் அது வியாபாரத்தில் ஏற்பட்ட சோர்வாக இருக்கலாம் என்று. நாட்கள் வாரங்களாயி மாரசிஹர் அதன் 2ஆம் கட்டத்திற்குள் நுழைந்தது. அப்துர்ரஹ்மானின் சோர்வு அதிகரித்தது. நடக்கும்போது தன் கால்களுக்கு பலமில்லாதது போல் தோன்ற ஆரம்பித்தது. சில சமயங்களில் தரையில் உறுதியாக நிற்க முடியாமல் லேசாக தள்ளாடினான். உடலின் கட்டுப்பாடு மெதுவாக இழப்பது போன்ற ஒரு உணர்வு. கையில் பிடித்த தேநீர் கோப்பைகள் அறியாமல் கீழே விழுந்தன. ஒரு பொருளை இறுக்கமாக பிடிக்கும் சக்தி கூட அவனுக்கு இல்லாமல் போனது. அப்போதும் வீட்டினர் அதை ஒரு சாதாரண உடல்நலப் பிரச்சினையாக மட்டுமே பார்த்தனர். 6வது கட்டம் வந்தபோது நிலைமை மிகவும் மோசமானது. முன்பு கூறிய அனைத்து அறிகுறிகளும் அதன் உச்சகட்ட பீகர நிலையில் ஒன்றாக வந்தன. மூச்சுத்திணறல், இதய துடிப்புதலை, வலி, உடல் வலிகடுமையான சோர்வு எல்லாம் ஒன்றாக அவனை தாக்கின. இவை அனைத்திற்கும் மேலாக புதிய நோய்கள் அவனை தேடி வந்தன. ஒன்று தீரும்போது அடுத்தது. மருத்துவர்கள் கைவிரித்துவிட்டனர். நோய் என்னவென்று கண்டுபிடிக்க முடியவில்லை. கொடுக்கும் மருந்துகளும் பலனளிக்கவில்லை. அப்துர்ரஹ்மான் மரணத்தை நேருக்கு நேர் கண்டான். 6வது கட்டம் முடிந்துவிட்டது. இனி அதிக நேரம் இல்ல. 7வது கட்டமான மரணம் எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம். குடும்பம் முழுவதும் நம்பிக்கை இழந்து கண்ணீருடன் இருந்தபோது அந்த ஊரில் வயதான மார்க்க ஞானம் கொண்ட ஒரு அறிஞர் அப்துர்ரஹ்மானை பார்க்க வந்தார். படுக்கையிலிருந்த அப்துர்ரஹ்மானின் நிலையைக் கண்டதும் அந்த அறிஞரின் முகம் மாறியது. அவர் குடும்பத்தினரிடம் கூறினார், நீங்கள் நிராஷா ஐயடைய வேண்டாமல்லா நோய்களுக்கும் நிவாரணம் அளிப்பவன் அல்லாஹ். நமது தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட சிஹர் பாதித்தது. அல்லாஹ் அதற்கு நிவாரணம் அளித்தது பரிசுத்த குர்ஆன் மூலமாகத்தான். அந்த அறிஞர் அவர்களுக்கு ஒரு தீர்வை கூறினார். ஒரு கிளாஸ் சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கொள்ளுங்கள். அதனுடன் சிறிது கருஞ்சீரக பொடியும் சுத்தமான தேனும் வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு அந்த தண்ணீரை நோயாளியின் உதடுகளுக்கு அருகில் வைத்து அல்லாஹ்வின் மகத்தான வசனங்களை ஓத வேண்டும். 27 முறை சூரத்துல் ஃபாத்திஹா ஓத வேண்டும். ஒவ்வொரு முறை ஓதி முடித்த பிறகும் அந்த தண்ணீரில் மனப்பூர்வமாக ஊத வேண்டும். அதன் பிறகு குர்ஆனில் சிஹருக்கு எதிராக பாதுகாப்பு அளிக்கும் சில ஆயத்துகளை 3 முறை வீதம் ஓதி தண்ணீரில் ஊத வேண்டும்.
அப்படி ஓதி முடித்த தண்ணீரில் அரை டீஸ்பூன் கருஞ்சீரகப் பொடியை போடவும். மரணத்தை தவிர மற்ற எல்லா நோய்களுக்கும் கருஞ்சீரகம் நிவாரணம் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்துள்ளார்கள். அதை தண்ணீரில் நன்கு கலக்கவும். பிறகு அதில் 1 டீஸ்பூன் சுத்தமான தேனை சேர்க்கவும். சர்க்கரை நோயாளி என்றால் தேனின் அளவை குறைக்கலாம். தேனை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் கூறியது அதில் மனிதர்களுக்கு நோய் நிவாரணம் உள்ளது என்பதாகும். அதையும் நன்கு கலக்கிய பிறகு அந்த பானத்தை நோயாளிக்கு குடிக்க கொடுக்கவும். ஒரு நாளைக்கு ஒரு முறை என்ற கணக்கில் தொடர்ந்து 21 நாட்கள் இதை செய்ய வேண்டும். அப்துர் ரஹ்மானின் குடும்பம் முழுமையான நம்பிக்கையுடன் தங்களின் கடைசி நம்பிக்கையாக அந்த அறிஞர் கூறியபடியே செய்தது. ஒவ்வொரு நாளும் அவர்கள் அல்லாஹுவிடம் கண்ணீருடன் பிரார்த்தனை செய்து அவனது வார்த்தையான குர்ஆனை ஓதி அந்த தண்ணீரை கொடுத்தனர். முதல் சில நாட்கள் பெரிய மாற்றம் எதுவும் தெரியவில்லை. ஆனால் அவர்கள் நம்பிக்கையை இழக்கவில்லை, அல்லாஹுவின் மீதான நம்பிக்கையை விடவில்லை. 1 வாரம் கழிந்ததும் அப்துர் ரஹ்மானின் நிலையில் சிறிய மாற்றங்கள் தெரிய ஆரம்பித்தன. வலியின் தீவிரம் குறைந்தது. மெதுவாக அவனால் மூச்சுவிட முடிந்தது. 2வது வாரம் ஆனபோது அவன் தானாகவே எழுந்து உட்கார ஆரம்பித்தான். 21 நாட்கள் முடிந்தபோது அல்லாஹுவின் அளவற்ற கருணையால் மரணத்தின் விளிம்பிலிருந்து அப்துர் ரஹ்மான் வாழ்க்கைக்கு அற்புதமாக திரும்பி வந்தான். அவனது பழைய ஆரோக்கியமும் முகத்திலிருந்த பொலிவும் மெதுவாக திரும்ப வந்தன. இது வெறும் ஒரு கதை மட்டும் மல்லசிஹிர் என்ற யதார்த்தத்தின் முன் அல்லாஹ்வின் வார்த்தையான குர்ஆனுக்குள்ள சக்தியின் சிறந்த சான்று. நிச்சயமாக எல்லா தீமைகளிலிருந்தும் நாம் அடைக்கலம் தேட வேண்டியது பிரபஞ்சத்தின் அதிபதியான அல்லாஹ்விடம் மட்டுமே. அவன் எல்லாவற்றிற்கும் ஆற்றலுடையவன்.